ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் எல்லோரும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் அதிரசம். இந்த அதிரசம் தமிழர்களோட வாழ்வில் ரொம்ப பிணைந்ததுன்னு சொல்லலாம். எல்லா விதமான விசேஷங்களுக்கும் நம்ம இதை பண்ணுறது வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ஸோ அதை ஈஸியாக ஒன்றும் பயம் இல்லாமல் ஒரு 1-2 தடவை ப்ராக்டிஸ்லேயே அருமையாக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த அதிரசங்கிறது நம்ம தமிழர்களோட ஒரு முக்கியமான ஒரு இனிப்பு வகை. வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால வெல்லமும் அந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்து இதை பண்ணுறோம் அப்படின்னால உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது தான். அயன் சக்தி இது மூலமாக கிடைக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன தட் இஸ் திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த அதிரசம் பண்ண போகிறோம் இல்லையா, எல்லாராலையும் ரொம்ப குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் விரும்பப்படுகிற ஒரு டிஷ் அப்படின்னா அந்த அதிரசம். அது வெல்லத்தில் செய்கிறதுனால ரொம்ப அயன் சக்தி ஜாஸ்தி. எல்லா கல்யாண விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லபடியாக நல்லா யூஸ் பண்ணுற ஒரு இது. ஆனால் எல்லாராலையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் இருக்குது அதை பண்ணுறது அப்படின்னா சரியாக வருமா வராதான்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், கவலையே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கரெக்டாக அந்த நுவான்சஸ்லாம் ஃபாலோ பண்ணோம். கொஞ்சம் அந்த சொல்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இதுக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணி ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணோன்னா அது ரொம்ப நல்லா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், அடிக்கடி பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் இப்போது இந்த மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மாவு பச்சரிசி முதல்ல பிகினர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, குறைச்சலான அளவில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எவ்வளோ லார்ஜ் ஸ்கேல் வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஒரு டம்ளர் அரிசியை நான் நல்ல 1 hour ஊற வைக்கணும். கரெக்டாக டைமிங் நீங்கள் பார்த்துக்கணும். நல்லாவே தண்ணி ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு டைம் கரெக்டாக பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 hour இது நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் இதை காய வச்சுட்டு அதை எப்படி செய்யணுங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த அரிசி நல்லா ஒரு 1 hour ஊறிட்டு இப்போ இதை முதல்ல ஒரு இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வடியணும். அதுக்கப்புறம் நம்ம துணியில் போட போகிறோம். துணியில் அப்படியே நீங்கள் தண்ணி அப்படியே சும்மா வடிச்சிட்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரே ஈரமாக போயிடும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா பறித்து வச்சுட்டு ஒரு 5 minutes அந்த தண்ணி வடிகிற டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் காய வைக்கணும். இப்போ இது 5 minutes அந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகிடுது. வெறும் அரிசியாக இருக்குது, ஆனால் ஈரம் இருக்குது. ஸோ இப்போ இதை அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத், பியூர் ஒயிட் கிளாத்தில் இதை போட்டு விடும். ஃபேனுக்கு கீழே போட வேண்டாம், நார்மலாகவே போட்டுடுங்க. போட்டுட்டு 10 minutes இது அப்படியே நல்ல இந்த ஈரம்லாம் அப்சர்வ் ஆகணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்படி லைட்டாக அப்படி கையில் அரிசி ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். அதாவது ஸ்லைட் மாய்ஸ்சரும் இருக்கணும், கொஞ்சம் காஞ்சும் இருக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் போட்டு காய்ச்சிடக்கூடாது. அதுக்கு தான் ஃபேன் போட வேணாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதுலேயே அது அப்படியே ஒரு அங்கே இருக்கணும். டைம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஏன்னா இது ரொம்ப காஞ்சிடுது அப்படின்னா வரன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அது பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த அரிசி காஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அது லைட்டாக ஒரு 10 minutes காஞ்சி இப்படி பிடிக்க வரைச்ச ஒரு மாதிரி கையில் ஒட்டும் அரிசி. அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு வச்சுருக்கோம். சலிச்சு வச்சு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே சும்மா ஒரு லைட்டாக அப்படியே இருக்கட்டும், அப்படியே தொலாவி விட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவோட ப்ராசஸ் ஓவர். நம்ம இப்போ அடுத்தது பாகு வைக்கப்போம். ஸோ நாம் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தான் பச்சரிசி எடுத்து அரைச்சிருக்கோம். ஸோ அந்த அரிசி எடுத்த அளவு தானே வச்சு இந்த மாவு இப்போ நீங்கள் அளந்தீங்கன்னா இந்த டம்ளரோட ஜாஸ்தியாக மாவு வரும். ஸோ அது கணக்கு கிடையாது, அரிசிக்கு தான். ஸோ அரிசி இப்போ 1 டம்ளர் எடுத்துருக்கோம்னா இதில் 3/4 பங்கு வெல்லம் நம்ம எடுத்துருக்கோம். சரியா, அதுதான் கணக்கு. 1-2 பிடிச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக பிடிக்கல. அது பிடிச்சா ஜாஸ்தியாகிடும், அது பண்ணாதீங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெல்லத்தை இதில் போட்டுடும். இது கொஞ்சம் சுத்தமான வெல்லமாக தான் இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ண வெல்லம். நம்ம இப்போ அந்த இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான், அதுக்கு மேலே கிடையாது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதாவது நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாகு பதம் வரத்துக்கு லேட் ஆகி அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கும் தண்ணி. நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு, கேஸ் வேஸ்ட்டு. ஸோ அது மாதிரி தண்ணியெலாம் வேண்டியதில்லை. அதுக்காக ரொம்ப துளியூண்டெல்லாமும் ஊற்றக்கூடாது. அதனால் அதை பார்த்துக்கணும், பார்த்து அது கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது ஓரளவு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகுது. இதோட பாகு பதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு டவரால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அது டன்.
இப்படி வரும். லைட்டாக உருட்டை வந்துடுது இல்லையா, கொலன்னு வருது பாருங்கள், ஒரு இது மாதிரி சின்ன பால் மாதிரி. இதான் கரெக்ட் டைம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து அந்த ஏலக்காய் பொடி போடலாம். ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா அதை சிம்மில் கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன். இப்போது இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நம்ம அதை கலந்துட்டே வரணும். ஓரளவு அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரைச்சி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ போட்டுருக்கோமா, போட்டுட்டு ஏன்னா ஒரு வெள்ளத்தோட ஸ்டஃப்பு நேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது வந்து மாறும். அதனால் இதை வந்து நல்லா ஒரு இடுக்கி பிடிச்சிக்கோங்க, கையில் பிடிச்சிட்டு நல்லா அப்படியே கலந்துட்டே வருங்க. இந்த இது வந்து வெல்லம் வந்து நல்லா இதோட வந்து பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு குழப்புன்னு ஒரு பதம் வரும். அந்த டயத்தில் வந்து அதை நிறுத்திடணும். இப்போ இதை வந்து யூஸ்வலாக 2 மெத்தடில் பண்ணலாம். இதை அப்படியே வந்து வெல்லம் பாகு செலுத்திட்டு நாளைக்கு பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும், சரியா? ஆனால் இப்போ சில முக்கியமான சில விசேஷங்களுக்கு சில திதி கொடுக்கும்போதெல்லாம் அன்றைக்கே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியான பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக இப்போ முதல்ல கூட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. நிறைய சேர்த்து கெட்டியாக ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். 1 or 2 times அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே இது தேவையில்லை. இப்போ இது நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சா? இப்போ இந்த மாவு ஒயிட் இது வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா வந்து கலக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து 1 or 2 hours ஊற வச்சுட்டே பண்ண போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்படி எடுத்தால் இப்படி லைட்டாக இப்போ மெதுவாக வேறு அளவுக்கு இருக்கணும். இது இன்றைக்கே பண்ணுறது தான். இப்போ நாளைக்கு பண்ணுறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் காமிச்சேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் குழப்பாக இருந்தது இல்லையா, அது மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஊறிட்டு அது நாளைக்குன்னா அது வந்து சரியாக இருக்கும். இப்போ மிச்ச மாவு வந்து ரெடியாக நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் அது எண்ணெயில் போடும்போது நமக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காவோ எப்படியோ பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு ஓரளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இதில் சும்மா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கணும், ரொம்பலாம் வேண்டாம். ப்ளஸ் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா அதோட இந்த நெய்யை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நெய்யை வந்து இந்த ஸ்பூனாலேயே நல்லா கிளறிட்டு இப்படி லெவல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே, பண்ணியாச்சா? இப்போது அது மேலே வரட்டுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறது ஒரு பழக்கமாக இருக்குது. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இதே மாதிரி. ஏன்னா இது குவான்டிட்டியே ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை எதிர்பார்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதை அப்படியே மேலாக அப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுறீங்க. அதை ஒன்று கலர் வேணும் அடியோட தான், சரியா? இப்போ இதை ஒரு பாத்திரம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அட்லீஸ்ட் குறைச்சலாம் ஒரு 2 hours இது ஊறிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நியர்லி ஊறிடுச்சு. நல்ல இது பாருங்கள் எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதில் எடுத்து ரெக்கேட் பால்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். முதல் இது போடுறது வந்து சின்னதாக பண்ணிவிட்டு முதல் அதிர்சம் வந்து கொஞ்சம் சின்ன பாலாகவே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உருட்டிக்கோங்க. வாழை இலை யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கை விட இந்த அலுமினியம் ஃபாயில் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். இதில் நான் சும்மா ஒரு ட்ராப் நெய் ஊற்றி கொஞ்சோண்டு இந்த இடத்துல க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கையால் வந்து இதை அப்படியே கொஞ்சம் தட்டிக்கலாம். ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்காமல் மீடியம் சைஸ் இருந்தால் போதும். இப்போ அங்கே ஆயில் பாருங்கள். ஆயில் வந்து ஓரளவு ரொம்ப பத்த வரக்கூடாது, அதுக்காக சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக ஒரு சூடு இருக்கணும். அதுக்கப்புறம் இது சிம்மில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வரணும். போட்டு அப்படி போட வேண்டியது பாருங்க. இது அப்படியே அந்த சூடு அது மேலே அந்த எண்ணெயை அப்படி கொஞ்சம் நம்ம பூரிக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அருமையாக வந்து வந்துடும். ஒன்றும் ரொம்ப பயப்படவே வேண்டியதில்லை. அவ்வளோதான். நல்ல மேலே அதுவும் நல்லா செவந்துடுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதை மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்கிற அந்த பிளேட் பண்ணிவிட்டு உடனேவே அப்படி லைட்டாக அப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா மேலே சாஃப்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து போய் அருமையான ஒரு அதிர்ஷ்டம் ரெடி ஆகும். வாங்க இப்போ நம்ம அடுத்த அதிர்ஷ்டத்தையும் அதே மாதிரி பண்ணணும். உருண்டை எடுத்துனா இதில் இன்னொரு மெத்தட் எப்படின்னா கையால் தட்டுறதுக்கு பதிலாக இது அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அது பெரிய அலுமினியம் ஃபாயிலாக இருக்குது, இலையாக இருந்தாலும் ஈஸி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு டவரா மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே அழுத்தினீங்க அப்படின்னா அப்படியே கரெக்டாக ஒரு ஷேப்க்கு வந்து அது கிடைக்கும்.
ஸோ இது போதும். கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போடாங்க. நல்லா பொரியிற வரைக்கும் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த 4 பக்கமும் பொரிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் மெதுவாக வந்து அதை கொஞ்சம் நாசுக்காக திருப்பி போடணும். தடால் புடால் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒன்றா போடுறதே வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்கிறது என்னோடய கருத்து. ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் பண்ணலாம். நான் எல்லாமே இப்போ வந்து இது ஒன்றா தான் போடுவேன். ஏன்னா ஒன்றோட ஒன்று அது ஒட்டிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவ்வளோதான். அந்த ஓசை அடங்கி நிறுத்து அப்படின்னாலே வெந்துடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு மேலே தேவையில்லை. அப்படியே வந்து இந்த கார்னர்லேயே ஒரு ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. இந்த கார்னரில் நல்லா அந்த எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இதில் அகைன் எடுத்துகிட்டு அப்படி ஒரு அழுத்தி விட்டிங்கன்னா அருமையான அதிர்ஷ்டம் ரெடி ஆகும். ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை இப்போ ஒன்றா போட்டு காமிச்சோம் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து அந்த கரண்டியால் அந்த இதில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஆயிலெலாம் எடுத்துட்டோம், எக்ஸஸ் ஆயில் எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையாக வந்து அந்த அதிர்ஷ்டம் ரெடி ஆகிடும். இப்போ உடனே பார்க்குறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட் ஆகிடும். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எப்போவுமே வெல்லம் சேர்த்த பொருட்கள் எல்லாமே பண்ணின உடனே இருக்கிறத விட அடுத்த நாளைக்கு தான் அதோட இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். போலியாக இருக்கட்டும், புட்டு, வெல்லம் சேர்த்து பண்ணுற புட்டு எல்லாமே அந்த வகையில் இந்த அதிர்ஷ்டமும் இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட்டு. நெய் சேர்த்து இதில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.